ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எள்ளு பூரண கொழுக்கட்டை செஞ்சு காட்ட போகிறேங்க. அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம், தண்ணியை சூடு பண்ணிக்கலாங்க. சூடு பண்ண தண்ணியில் பச்சரிசி மாவை கொட்டி நல்லா கலக்கி ஆறின பிறகு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு நான் லாங் வீடியோ நேற்றுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேங்க. தெரியாதவங்க போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெடிமேடாக கடையில் விற்கிற மாவு கூட வாங்கி செய்யலாம். இப்போ இந்த மாவு ஒரு பங்குனா நான் 1.5 பங்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. சில மாவு நிறைய தண்ணி குடிக்கும், சில மாவு கொஞ்சமாக தண்ணி பிடிக்கும். அந்தந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியில் இந்த பச்சரிசியை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பிசைஞ்சிட்டேன். அதை ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது மூடி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாங்க. முதல்ல ஒரு அரை மூடி நான் தேங்காய் எடுத்துக்கிறேன். நல்லா பார்த்திங்கன்னா அதை பூ போல் துருவி எடுத்துக்கலாங்க. துருவின தேங்காய் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு எடுத்துக்கிறேங்க. இந்த எள்ளை நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு வறுபட்டுடுச்சுன்னா நல்லா பொரிய ஆரம்பிக்குங்க. பொரிஞ்ச எள்ளு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதை அப்படியே எடுத்து வச்சு இடிக்கல்லில் போட்டு ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எள்ளு ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள். எள்ளு பார்த்திங்கன்னா சிம்மிலேயே வச்சுக்கிங்க, இல்லைனா டக்குன்னு கருகிடும். பொரிஞ்சிருச்சு. நான் எடுத்து எள்ளையும் ஓரமாக வச்சுட்டேன். இப்போ அதே பேனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டேங்க. நம்ம ஏற்கனவே துருவி எடுத்த தேங்காவை அதில் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம், நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த பிறகு இது கூட பொடி செஞ்சு வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. வெல்லம் நீங்கள் கடையில் கேட்குறப்பவே நல்ல சுத்தமான வெல்லமாக கேட்டு வாங்கிக்கோங்க. வெல்லத்தை நல்லா பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி இப்போ இந்த நம்ம தேங்காவை துருவி நம்ம லைட்டாக வறுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது கூட இந்த வெல்லத்தை ஒன்றா சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து கொஞ்சம் நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா வெல்லம் பார்த்திங்கன்னா உருக ஆரம்பிக்கும். உருகி அதில் அந்த வெள்ளை பாகு மாதிரிலாம் வர வேணாம், லைட்டாக கரைய ஆரம்பிக்கும். கரையிறப்பவே அதில் பார்த்திங்கன்னா தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். இப்படி இந்த தேங்காய் ப்ளஸ் வெல்லம், அந்த பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்ந்து வாசனை நல்லா வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் நெய்யும் கூடவே சேர்த்துக்குங்க. சேர்த்து ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வச்சுருக்க தேவையில்ல. கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அது பார்த்திங்கன்னா கெட்டியாகிடும். இப்போ இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கு பிறகு நம்ம எள்ளை வறுத்து இடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தூளையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சுருந்தா போதும். நமக்கு பார்த்திங்கன்னா எள்ளு பூரணம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இந்த பூரணத்தையும் நம்ம இறக்கி வச்சிடலாங்க. இறக்கி கொஞ்சம் சூடு ஆறின பிறகு இந்த பூரணத்தை நம்ம அப்படியே எடுத்து உருட்டி உருட்டி வச்சுக்கலாம். சூடு ஆறட்டும். கை பார்த்திங்கன்னா சூடு பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருட்டி பால் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உருட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாமே உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்துக்கலாங்க. மாவில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு நான் பார்த்திங்கன்னா நல்லா திக்கான கவர் எடுத்திருக்கேன். நீங்கள் வாழை இலையில் கூட செய்யலாம், சூப்பராக வரும். இப்போ இந்த மாவை வச்சு நல்லா தட்டிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பூரணத்தை வச்சு இப்போ மடித்து லைட்டாக தட்டி எடுத்தோன்னா சூப்பராக நம்ம பார்த்திங்கன்னா பூரணத்தை உள்ளே வச்சு கொழுக்கட்டை மாவில் பூரணத்தை வச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. நான் இந்த மாதிரி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி அதை நல்லா தட்டி அதுக்குள்ளே பூரணம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பானை வச்சு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த கொழுக்கட்டைகள் எல்லாத்தையும் அடுக்கி மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக இருங்க. நல்லா வாசனை வரும். வாசனை வந்ததுக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணோன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு நம்ம எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வாசனை தாங்க முதல்ல. இப்போ வாசனை வந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள். சூப்பராக பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு விநாயகர் சதுர்த்தி சூப்பராக கொண்டாடுங்க. பாய்.